சிருஷ்டிப்பு எல்லாத்தையுமே கடவுள் மனுஷனுக்காக உண்டாக்குனார். இன்றைக்கி சூரியன், சந்திரன், நட்சத்திரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அது வானத்தில் இருந்தாலும் அது கூட நமக்காக தான் சூரியன் உதிக்குது. நம்ம மேலே அது கொஞ்சம் நேரம் சூரியன் கீழே போய் நில்லுன்றாங்க, சூரிய ஒளி படட்டோன்றாங்க, வைட்டமின் டி கிடைக்கும்ன்றாங்க. சூரிய வெளிச்சத்தில் வர்றது நல்லது, பிள்ளைகளை கொஞ்ச நேரம் வெளியே விளையாட விடுறது நல்லதுன்றாங்க. சூரியன் கூட நமக்காக தான் ஒதுக்குது. நம்ம பயிர்கள்லாம் விளையுது, பூக்கள்லாம் பூக்குது, காய்கள்லாம் காய்க்குது, பழங்கள்லாம் பழுக்குது இந்த சூரிய ஒளியின் உதவினால். அப்போ சூரிய ஒளிங்கிறது நமக்காக தான், அது கடவுளுக்காக இல்லை, நமக்காக. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே நமக்காக தான் உண்டு பண்ணார். பூமியில் படைக்கப்பட்ட அத்தனையும் நமக்காக தான் உண்டு பண்ணார். மனுஷனை கழிச்சிட்டிங்கன்னா, எடுத்துட்டிங்கன்னா படைக்கப்பட்ட எதுக்குமே அர்த்தம் இல்லாமல் போய்விடும். எதுக்குமே மீனிங் இருக்காது. படைக்கப்பட்ட எல்லாமே வேஸ்ட்டு தான். இப்போ யார் அதை பயன்படுத்த போகிறா? யார் பூமியில் வாழ போகிறா? யார் மரம் செடி கொடிகள் இருந்து பறித்து சாப்பிட போகிறா? யார் பயிரிட்டு யார் சாப்பிட போகிறா? எதுக்கு பயிரிடணும்? யார் சாப்பிட போகிறா? கடவுளை வந்து சாப்பிட போகிறாரு? கிடையாது. மனுஷனை எடுத்துட்டிங்கன்னா படைக்கப்பட்ட எதுக்குமே, மரத்துக்கு கூட அர்த்தம் கிடையாது, செடிக்கு கூட அர்த்தம் கிடையாது, தாவரத்துக்கு கூட அர்த்தம் கிடையாது, மீன்கள், பறவைகள், மிருகங்கள் எதுக்குமே அர்த்தம் கிடையாது. மனுஷனை எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டவைகள். அப்போ மனுஷனுக்கும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. இதெல்லாம் அவனை சப்போர்ட் பண்ணுது, அவன் லைஃப்பை சப்போர்ட் பண்ணுது, அவனுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாய் இவைகளெல்லாம் இருக்கிறது. அப்போ மனுஷன் பாவத்தினால சாபத்துக்குள்ளாகும்போது அவன் எப்படி சாபத்துக்குள்ளாக மட்டும் ஆக முடியும்? பூமி நல்லா இருந்ததுன்னா, பூமி வந்து அழிவுக்குரியதாக மாறல, சாபத்துக்கு உட்படலைன்னா, அது காய்க்க வேண்டிய விதத்தில் காய்ச்சி, கனிய வேண்டிய விதத்தில் கனிஞ்சு, பயிர்கள்லாம் வளர வேண்டிய விதத்தில் வளர்ந்து, எந்த குறைவும் இல்லாமல் நல்லா வந்துக்கிட்டு இருந்ததுன்னா அப்புறம் எப்படி இவன் சாபத்தில் வாழ முடியும்? இவன் சாபத்தில் வாழ முடியாது. நல்லா வாழ்ந்துட்டு இருப்பான், நல்லா தின்னுட்டு இருப்பான், நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். இவனை சாபத்துக்கு உட்படுத்தும் போது இதுவும் அழிவுக்குரியதாக மாறிடுச்சு, இதுவும் சாபத்துக்கு உட்பட்டு விட்டது. அதனால தான் இப்போ மனுஷன் பஞ்சம், பசி, அது இது எல்லாம் வந்துருச்சு பாருங்க. ஏன்னா மனுஷன் செஞ்ச பாவத்தினால சிருஷ்டிப்பு முழுவதுமே அஃபெக்ட் ஆகிடுச்சு. அதனால் அழிவுக்கு உரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாக சிருஷ்டிகள்லாம் அந்த நம்பிக்கையோடு இருக்குதான். சிருஷ்டிப்புக்கே தெரியுமா நம்ம இருக்க வேண்டிய விதத்தில் இல்லை, நம்ம இருக்க வேண்டிய விதத்தில் மாறப்போகிறோம், அப்படி ஒரு காலம் வரப்போகுது, இயேசு வரும்போது அந்த விதத்தில் நம்ம மாறிடுவோம்னு தெரியும். அதுக்காக காத்து கொண்டு இருக்குதான். இப்போ கவனிங்க, ஆகையால் 22, நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஒரு பெண் பிரசவமாக இருக்கும்போது எப்படி, என்னைக்கு குழந்தை பிறக்கும், இன்னும் எத்தனை நாள், சீக்கிரம் பிறந்தா தேவலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.